வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இன்று அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் வடகுத்து 13 சென்டிமீட்டரும், சென்னை சோழிங்கநல்லூர், கடலூர், நெய்வேலி தலா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம், விழுப்புரம் வல்லம், சென்னை அடையார், எண்ணூர், திருவொற்றியூர் தலா 10 சென்டிமீட்டரும், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், சென்னை கத்திவாக்கம், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை கொளத்தூர், காஞ்சிபுரம் செம்பரம்பாக்கம் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை ஆலந்தூர், காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர், விழுப்புரம் செஞ்சி, சென்னை மணலி, சென்னை மலர் காலனி, காஞ்சிபுரம், சென்னை தேனாம்பேட்டை, சென்னை மணலி, செங்கல்பட்டு கேளம்பாக்கம், ராணிப்பேட்டை பணப்பாக்கம், திருவண்ணாமலை தண்டாரம்பேட்டை, சென்னை சோழிங்கநல்லூர், சென்னை மண்டலம் 9 ஐஸ் ஹவுஸ் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் வில்லிவாக்கம், சென்னை கோடம்பாக்கம், சென்னை டிஜிபி அலுவலகம், அரியலூர் தாலுகா அலுவலகம், அரியலூர் பிடிஓ, காஞ்சிபுரம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, சென்னை அம்பத்தூர், திருவண்ணாமலை சேத்பட்டு, சென்னை முகிலிவாக்கம், விழுப்புரம் நேமூர், கள்ளக்குறிச்சி முகில்துறைப்பட்டு, காஞ்சிபுரம் சத்யபாமா பல்கலைக்கழகம், சென்னை அடையார் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை ஊத்தண்டி, அரியலூர், சென்னை மதுரவாயில், விழுப்புரம் முண்டியம்பாக்கம், விழுப்புரம் அவலூர்பேட்டை, ராணிப்பேட்டை ஆற்காடு, நாமக்கல் புதுச்சத்திரம், விழுப்புரம் ஆனந்தபுரம், விழுப்புரம் வளவனூர், கள்ளக்குறிச்சி முரார்பாளையம், சென்னை எம்ஜிஆர் நகர், விழுப்புரம் அரசூர், சென்னை வலசரவாக்கம், சென்னை புழல், செங்கல்பட்டு தாம்பரம், கடலூர் வனமாதேவி, பெரம்பலூர், விழுப்புரம் கஞ்சனூர், ராமநாதபுரம் பரமக்குடி, திருவள்ளூர் புழல் ஏஆர்ஜி, சென்னை நுங்கம்பாக்கம், சென்னை திருவிகா நகர், கோயம்புத்தூர் பெரியநாயக்கன் பாளையம், பெரம்பலூர், செங்கல்பட்டு செய்யூர், சென்னை மீனப்பாக்கம், சென்னை விமான நிலையம், கள்ளக்குறிச்சி கலையநல்லூர், காஞ்சிபுரம் உத்திரமேரூர், விழுப்புரம் செம்மேடு, கடலூர் வேப்பூர் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் 30 கிலோமீட்டரிலிருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 9ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மதிய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று முதல் 8ஆம் தேதி வரை மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.